வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அவரது கணவர் வரும் வரை 2 மணி நேரம் நைசாக பேச்சு கொடுத்து கணவன் வந்தவுடன் இருவரையும் கத்தியை காட்டி மிரட்டி 20 பவுண்ட் நகைகளை கொள்ளையடித்து காரில் பதுங்கி இருந்த கொள்ளையர்களை பிடித்த போலீசார் அவர்களிடமிருந்து 15 பவுண்ட் நகை மற்றும் 1,70,000 ரூபாய் பணம், பட்டாக்கத்தி, செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். புதுவை புதுசாரம் சின்னையன்பேட் அய்யனா நகரை சேர்ந்தவர் சங்கர். இவர் லாஸ்பேட்டையில் ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். இவருக்கு சித்ரா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். கணவன் மனைவி இருவரும் ஜூஸ் கடையில் ஒன்றாக வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் 31ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் சித்ரா மட்டும் வீட்டில் தனியாக குழந்தையுடன் வீட்டிற்கு வந்துள்ளார். வீட்டிற்கு வந்தவுடன் பின்பக்கமாக 3 டிப்டாப் ஆசாமிகள் வந்துள்ளனர். வீட்டிற்குள் அவர்கள் நுழைந்தவுடன் கதவை தாழிட்டுள்ளனர். சித்ரா அவர்களை யார் என கேட்பதற்குள் அவர்கள் சித்ராவை கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். அவரிடம் அவர் கணவர் வரும் வரை பேச்சு கொடுத்துள்ளனர். சுமார் 2 மணி நேரம் கழித்து சங்கர் வீட்டிற்கு வந்ததும் சித்ராவிடம் தாங்கள் வீட்டிற்குள் இருப்பதை கூறக்கூடாது என மிரட்டியுள்ளனர். சித்ராவும் கணவரிடம் எதுவும் கூறாமல் அவரை வீட்டிற்குள் அழைத்து வந்துள்ளார். வீட்டில் 2 ஆசாமிகள் இருப்பதை கண்டதும் அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். தொடர்ந்து மர்ம ஆசாமிகள் கத்தியை காட்டி கணவன் மனைவியை மிரட்டி 20 பவுண்ட் தங்க நகை, வீட்டில் இருந்த சிம் இல்லாத ஒரு ஆப்பிள் போன் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது குறித்து சங்கர் கோரிமேடு காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் தடிப்பணை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்துள்ளனர். அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு கொள்ளையர்கள் யார் என்பதை கண்டுபிடித்தனர். இதில் புதுவை மூலக்குளத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன், வானரப்பேட்டை நிவாஸ், விழுப்புரம் மாவட்டம் அனிச்சங்குப்பம் சூரி என்பதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் புதுவை மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையகத்தில் காரில் பதுங்கியிருந்த ராமச்சந்திரன், நிவாஸ், சூரி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் சங்கர் வீட்டில் நகை பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டனர். மேலும் கைதான ராமச்சந்திரன், நிவாஸ் ஆகியோர் மீது கொலை வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கைதானவர்கள் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் தங்கள் மீது கொலை வழக்குகள் உள்ளது, மேலும் கார், வீடு என ஆடம்பரமாக வாழ வழக்கு செலவுக்கு பணம் தேவைப்பட்டது. இதற்காக செல்வந்தர்களை நோட்டமிட்டு கொள்ளையடித்து வரும் பணத்தில் சொகுசாக வாழ நினைத்தோம். அதற்காக சங்கர் வீட்டில் கொள்ளையடித்து மேட்டுப்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த பொழுது போலீசாரிடம் சிக்கிக் கொண்டோம் என்றனர். இதைத் தொடர்ந்து கைதானவர்களிடமிருந்து 15 பவுண்ட் நகைகள், 1,70,000 ரூபாய் ரொக்கப்பணம், 3 பட்டாக்கத்திகள், ஒரு செல்போன் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் சங்கர் வீட்டை நோட்டமிட்டு கொள்ளையடிக்க உடந்தையாக இருந்து துப்பு கொடுத்த 2 பேரின் விவரங்களை தெரிவித்துள்ளனர். அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் புதுச்சேரியில் மதுபானங்களின் விலையை உயர்த்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கூடியது. கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், சாய் சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சவுகான், அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரியில் நலத்திட்டங்களுக்கு அதிகரித்து வரும் நிதி சுமை, அதனை சமாளிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து நீண்ட நேரமாக விவாதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அரசின் வருமானத்தை உயர்த்தி செலவினை சமாளிக்கவும் முடிவெடுக்கப்பட்டது. குறிப்பாக புதிதான மதுபான கடைகள் உரிமம் தருவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. மதுபான உரிம கட்டணத்தையும் கலால் வரியையும் உயர்த்துவது குறித்தும் முடிவெடுக்கப்பட்டது. மேலும் வருவாய் அதிகரிப்பின் ஒரு பகுதியாக மதுபான விற்பனை நிலையங்களுக்கான கலால் வரி மற்றும் உரிம கட்டணத்தை உயர்த்த முடிவெடுக்கப்பட்டது. அதேபோல் கூட்டுறவு சர்க்கரை ஆலை பள்ளியை கல்வித்துறையுடன் இணைத்தல் உள்ளிட்ட விஷயங்களும் விவாதிக்கப்பட்டது. இதில் அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட் முன் தயாரிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. 13,000 கோடிக்கு மேல் புதுச்சேரி அரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய முடிவெடுத்துள்ளது. இருப்பினும் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி தேவைப்படுகிறது. எனவே சொந்த வருவாயை அதிகரிக்க முடிவு செய்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் 3வது வாரத்தில் மாநில திட்டக்குழு கூட்டம் கூட உள்ள நிலைகள் மாநில வருவாயை பொறுத்து பட்ஜெட்டிற்கு இறுதி வடிவம் கொடுத்து மத்திய அரசின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் ஆதிதிராவிட பயனாளிகளுக்கு இலவச வேஷ்டி சேலைக்கு பதிலாக 1000 ரூபாய் நிதி வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் நலிவடைந்த ஆதிதிராவிட நலம் மற்றும் பழங்குடியின் மக்களின் மேம்பாட்டிற்காக ஆதிதிராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இலவச வேஷ்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தலா 1000 ரூபாய் வீதம் 18 வயது பூர்த்தி அடைந்த அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும்
நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபையில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஆதிதிராவிட பயனாளிகளுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1000 ரூபாய் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் விசாரணை கைதி மரணம் அடைந்த நிலையில் உண்மை தெரிந்ததாக வேண்டும் என உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து கேமரா உதவியோடு ஜிப்மர் மருத்துவமனையில் உடல் பரிசோதனை நடைபெற்றது. புதுச்சேரி வானரப்பேட்டையை சேர்ந்தவர் நாராயணன். இவர் 2 கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் விசாரணை கைதியாக கடந்த 8 மாதங்களாக சிறையில் இருந்து வருகிறார். நேற்று புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு சென்று சிறைச்சாலைக்கு சென்ற அவர் மதிய உணவுக்கு பிறகு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென உயிரிழந்தார். இதுகுறித்து சிறை நிர்வாகம் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைதி நாராயணன் மரணம் குறித்து விசாரணை செய்து வருகின்ற நிலையில் கைதி நாராயணன் சார்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது சகோதரர் குணசேகரன் புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது சகோதரர் குணசேகரன் கூறும்பொழுது, சிறையில் இருந்த தனது தம்பி நெஞ்சுவலி வந்து இறந்து விட்டதாக முதலியார்பேட்டை காவல் நிலையம் மூலம் தங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சிறையில் இருந்த அவர் உண்மையிலேயே உடல்நிலை பாதிக்கப்பட்டுதான் இறந்தாரா, இல்லை சிறையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இறந்தாரா என்பது மர்மமாக உள்ளது. எங்களுக்கு இதன் உண்மைத்தன்மை தெரிய வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். சிறையில் உயிரிழந்த கைதியின் உடல் ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 5 வயது குழந்தைக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும் அந்த குழந்தை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பி விட்டதாகவும் புதுச்சேரி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. HMPV வைரஸ் தொற்று தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு HMPV தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குழந்தை முழுமையாக குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த குழந்தைக்கு எடுக்கப்பட்ட இரத்த மாதிரியின் பரிசோதனை முடிவில் HMPV தொற்று இருந்தது தெரிய வந்துள்ளது. குழந்தையின் பெற்றோருக்கு முன்னெச்சரிக்கை சுகாதார விழிப்புணர்வு அளிக்கப்பட்டதாகவும் ஜிப்மர் சோதனை கருவிகள் தயாராக இருப்பதாகவும் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் சோதனைக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரவல் குறித்து பீதியடைய தேவையில்லை என்றும் புதுச்சேரி கோரிமேடு அரசு மார்பு நோய் மருத்துவமனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட முதியவர்களை அனுமதிக்க 10 படுக்கைகள் கொண்ட ICU வசதியுடன் கூடிய பிரத்யேக வார்டு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான 6 படுக்கைகள் கொண்ட பிரத்யேக ICU வசதியும் உள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பஞ்சாயத்து நிர்வாகிகள் 5 நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து பொதுநல அமைப்புகள் கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடியில் மீன் விற்பனை செய்வது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை மீறி அரசுக்கு வருவாய் இழப்பும் வரி ஏற்பும் செய்து பொதுமக்களை மிரட்டி அவர்களை ஏமாற்றும் விதமாகவும் மீன் வியாபாரத்தில் 49 லட்சம் ரூபாய் ஏலம் விட்டு பெரும் தொகையை கையாடல் செய்யும் நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பஞ்சாயத்து நிர்வாகிகள் 5 நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன் மற்றும் அவரது நண்பர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். அதனால் சரவணன் மற்றும் அவரது நண்பர்களது குடும்பத்தினரை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தும் அவர்களோடு யாரும் மீன் வியாபாரம் செய்யக்கூடாது என்றும் கட்டுப்பாடு விதித்து அவர்களது வாழ்வாதாரத்தை கெடுக்கும் விதமாக வைத்திக்குப்பம் பஞ்சாயத்து நிர்வாகிகள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கும் சரவணன் தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் துணை மாவட்ட ஆட்சியர் வைத்திக்குப்பம் பஞ்சாயத்து நிர்வாகிகளை அழைத்து கண்டித்து இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று எழுதி வாங்கி கொண்டு அனுப்பி வைத்தனர். ஆனாலும் வைத்திக்குப்பம் பஞ்சாயத்து நிர்வாகிகள் தொடர்ந்து சரவணன் மற்றும் அவரது நண்பர்கள் குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளனர். இது குறித்து பொதுநல அமைப்புகள் புதுச்சேரி சட்டத்துறை அமைச்சரும் வைத்திக்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணனை நேரில் சந்தித்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை மீறி அரசுக்கு வருவாய் இழப்பும் வரி ஏய்ப்பும் செய்து பொதுமக்களை மிரட்டி அவர்களை ஏமாற்றும் விதமாகவும் மீன் வியாபாரத்தில் 49 லட்சம் ரூபாய் ஏலம் விட்டு பெரும் தொகையை கையாடல் செய்யும் நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பஞ்சாயத்து நிர்வாகிகள் 5 நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு மனு அளித்தனர்.
இந்த நிகழ்வில் திராவிடர் விடுதலை கழகம் லோக ஐயப்பன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், தந்தை பெரியார் திராவிட கழகம் மோகன், தமிழ் மீனவர் விடுதலை வேங்குகள் மங்கையர் செல்வம், தமிழர் களம் அழகர், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ், அம்பேத்கர் தொண்டர் படை பாவாடை ராயன், மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம், பீபோல் பஷீர் அகமது, பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, புதுச்சேரி சட்ட பஞ்சாயத்து இயக்கம் ஜெயின், இறக்கையன் மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிரபலங்களில் இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் இயக்கம் சிகாமணி மற்றும் மனித உரிமை செயல்பாட்டாளர் காளிதாஸ் ஆகியோர் இருந்தனர். பள்ளிக்கல்வித்துறையில் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தின் கீழ் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 9 துவக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் விழா முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளிக்கல்வி இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் உடனிருந்தனர். பாண்டி மெரினாவில் கைவினை மற்றும் கைத்தறி பொருட்கள் கண்காட்சி காந்தி சில்க் பஜாரை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கைவினை அபிவிருத்தி ஆணையம் மற்றும் புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் இணைந்த காந்தி சில்க் பஜார் கைவினை மற்றும் கைத்தறி பொருட்கண்காட்சி மற்றும் விற்பனை துவக்க விழா பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குத்துவிளக்கேற்றி கண்காட்சி மற்றும் விற்பனையை துவக்கி வைத்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்ட உறுப்பினர்கள் அனிபால் கண்டடி, கூட்டுறவுத்துறை இயக்குநர் யஷ்வந்தையா ஆகியோர் உடனிருந்தனர். மணக்குள விநாயகர் கல்லூரியில் ழாக்கரம் 2025 தமிழர் பெருவிழாவில் தமிழர் வழிபாடு, மருத்துவம், ஐந்திணை வணிகம், விருந்தோம்பல், பாரம்பரிய உணவுகள் உள்ளிட்ட 23 அரங்குகள் அமைக்கப்பட்டு சிறந்த அரங்குகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தமிழர் திருநாளை முன்னிட்டு ழாக்கரம் 2025 தமிழர் பெருவிழா நடைபெற்றது. மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி, கேசவன் ஆகியோர் தலைமை தாங்கினர். கல்லூரி இயக்குநர் வெங்கடாச்சலபதி வரவேற்றார். கல்லூரி முதல்வர் முத்துலட்சுமி நோக்குமுறையாற்றினார். கல்வி குடும்பத்தின் இணை செயலாளர் வேலாயுதம் வாழ்த்துரை வழங்க பொருளாளர் ராஜராஜன் சிறப்புரையாற்றினார். கல்லூரி மாணவர்கள் தமிழர்களின் பெருமை மற்றும் கலை இலக்கிய பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக தமிழர் வழிபாடு, மருத்துவம், ஐந்திணை வணிகம், விருந்தோம்பல், பாரம்பரிய உணவுகள் உள்ளிட்ட 23 அரங்குகள் அமைத்திருந்தன. இதில் உறங்கும் தமிழர் வரலாறு, குமரிக்கண்டம், அறம் கூறும் அவையம், தமிழர் திருவிழா, பண்டைய தமிழகம், தெருக்கூத்து, அரிச்சந்திர புராணம் ஆகிய அரங்குகள் 5 இடங்களை பிடித்தன. அடுத்த தமிழ் மாத விழாக்கள் பழங்கால புதுச்சேரி நினைவு சின்னங்கள், தமிழர் திருவிழா, பேச்சியம்மன் திருவிழா, திருவிளையாடல் புராணம் ஆகிய அரங்குகள் ஆறுதல் பரிசு பெற்றது. சிறந்த அரங்குகள் அமைத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள சித்தலம்பட்டு கிராமத்தில் நண்பரின் வீட்டில் முன்விரோதம் காரணமாக பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் சுனில் மற்றும் அவரது நண்பரான கணேஷ் ஆகிய 2 மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்தது. புதுச்சேரி ஆட்டுப்பட்டியை சேர்ந்தவரில் சுனில், ரவுடியான அவர் மீது கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள சிதலம்பட்டு காலனியை சேர்ந்த ஸ்னேகா என்ற பெண்ணை சுனில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். சுனில் சிதலம்பட்டில் உள்ள மாமியார் வீட்டிற்கு அவ்வப்பொழுது சென்று வருவது வழக்கம். கடந்த 1 வாரத்திற்கு முன்பு ஸ்னேகா ஆட்டுப்பட்டியிலிருந்து சித்தலம்பட்டில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்று அங்கு தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 8/12/2024 மனைவியை காண மாமியார் வீட்டிற்கு சித்தலம்பட்டு சென்ற சுனில் அப்பகுதியை சேர்ந்த நண்பர்களுடன் சென்று மது அருந்தியுள்ளார். அப்பொழுது சுனிலுக்கும் அதே பகுதியை சேர்ந்த யாசிப் என்பவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சுனில் தான் மறைத்து வைத்திருந்த சின்ன பேனா கத்தியால் யாசிக் தொடையில் குத்தி கிழித்துள்ளார். இதில் யாசிக்கிற்கு காயம் ஏற்பட்டது. அப்பொழுது அருகிலிருந்த கவியரசன், உன்னுடைய வேலையெல்லாம் பாண்டிச்சேரியில் வைத்துக்கொள், மாமியார் வீட்டிற்கு வந்தோமோ சென்றோமோ என மரியாதையாக இருக்க வேண்டும், அதை விட்டுவிட்டு இங்கு கெத்து காட்ட நினைத்தால் நடப்பது வேறு என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதன் முன் விரோதம் காரணமாக நேற்றிரவு 11 மணிக்கு கவியரசன் வீட்டு வாசலில் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி சென்று விட்டார். பெட்ரோல் குண்டு பயங்கர சப்தத்துடன் வெடித்து சிதறியது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இது குறித்த புகாரின் பேரில் கண்டமங்கலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு,
சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து சுனில் மற்றும் அவரது நண்பர் கணேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் சுதான நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் சுதானா நகரில் செல்வ விநாயகர் கோவில் வீதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 19,85,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைத்திட சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் குணசேகரன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச மனித உரிமைகள் தூதர்கள் அமைப்பு சார்பில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று விருதுகளை வழங்கினார். சர்வதேச மனித உரிமைகள் தூதர்கள் அமைப்பு சார்பில் புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு, மரக்கன்று நடுதல் உள்ளிட்ட சமூக சேவை செய்தவர்களுக்கும் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். டாக்டர் அவினாஷ் சங்கு தயிற்சி முன்னிலையில் விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநில தலைவர் மற்றும் நேஷனல் சேர்மன் சேகர் மற்றும் புதுவை மாநில செயலாளர் தேவநாதன் ஆகியோர் முன்னிலை வகிக்க ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 1400 பேர் பங்கு பெற்ற ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் வரும் நாளை முதல் வாகன ஓட்டிகள் கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற சட்டம் அமலுக்கு வரவுள்ளது. இதனை வலியுறுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணிகள் கடற்கரை சாலை காந்தி சிலையிலிருந்து புறப்பட்ட வாகன பேரணி, காவலர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள், கல்லூரி மாணவர்கள் என 1400க்கும் மேற்பட்டோர் ஹெல்மெட் அணிந்து கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், காவல்துறை உயரதிகாரிகள் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர். முன்னதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஹெல்மெட் அணிவதற்கான உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதி எடுத்துக் கொண்டனர். புதுவையில் தந்தை பெரியார் பற்றி அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திமுக சார்பில் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் பற்றி சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனை சந்தித்து சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா, சீமானுக்கு சேர வேண்டிய தொகைகளை பெற்றுக்கொண்டு தந்தை பெரியார் பற்றி அவதூறாக பேசி வருவதாகவும், இன்று தமிழன் தலைநிமிர்ந்து இருப்பதற்கு பெரியாரின் கருத்துக்களும் முக்கியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி தேர்தல் துறையின் சிஸ்டமேட்டிக் வோட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் செல் சார்பில் 2 நாள் பேட்மிண்டன் தேர்தல் விழிப்புணர்வு போட்டி நடைபெற்றது. 100% வாக்காளர் பதிவு செய்யும் நோக்கில் புதுச்சேரி தேர்தல் துறையில் SVEEP சிஸ்டமேட்டிக் வோட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் செல் 2 நாள் பேட்மிண்டன் போட்டி 2025 தொடங்கியுள்ளது. 15வது ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் இந்த நிகழ்வு நெல்லித்தோப்பு நியூ ஸ்மாஷ் பேட்மிண்டன் கிளப்பில் நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவர்களும் அரசு ஊழியர்களும் 400க்கும் மேற்பட்ட போட்டியாளர்களும் உற்சாகமாக பங்கேற்றுள்ளனர். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி மாநில தேர்தல் அலுவலர் ஜவஹர் துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினருடன் துணை மாநில தேர்தல் அலுவலர் தில்லைவேல் மற்றும் மாநில SB அலுவலர் கோவிந்தசாமி கலந்து கொண்டனர். போட்டியாளர்களை உற்சாகத்திற்கும் ஆர்வத்திற்கும் பாராட்டு தெரிவித்ததுடன் மாணவர்களும் அரசு ஊழியர்களும் வாக்காளர் விழிப்புணர்வின் தூதுவர்களாக செயல்பட வேண்டும் என்றும் கூறினர். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள பெட்டி செமினார் மேல்நிலைப் பள்ளிகள் பண்பாட்டு மையம் துவக்க விழா மற்றும் பொங்கல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள பெட்டி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் பண்பாட்டு மையம் துவக்க விழா மற்றும் பொங்கல் விழா சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு பள்ளி முதல்வர் தேவதாஸ் அடிகளார் தலைமை தாங்க துவக்க உரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினராக புதுவை அரசு ஆதிதிராவிடர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பெட்டி செமினார் கலை பண்பாட்டு மையத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தமிழர் மரபுப்படி பொங்கல் வைத்து விழா கொண்டாடப்பட்டு மாணவர்களுக்கு பொங்கல் வழங்கப்பட்டது. விழாவில் மயிலாட்டம், கோலாட்டம், சிலம்பாட்டம், தப்பாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உரிகடித்தல் போட்டியில் ஆசிரியர்கள், ஆசிரியைகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
உழவின் அடையாளமான காளைகள், உழவு ஊர்தி, உழவு கலப்பைகள் மற்றும் உழவு உபகரணங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சாய் சரவணகுமார் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் விழாவின் தொன்மை குறித்தும் உழவின் முக்கியத்துவம் பற்றியும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். மணவெளி கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத கலிவரத பெருமாள் என்கின்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் மணவெளி மாரியம்மன் ஆலயத்திலிருந்து பக்தர்கள் சீர்வரிசை வஸ்திரங்களுடன் மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்ற இவ்வாலயத்தில் சிவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கலிவரத பெருமாள் என்கின்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதியில் யாக வேள்வி நடைபெற்றது. வஸ்திரங்கள் சார்த்தப்பட்டு மாலை மாற்றி திருமாங்கல்ய தாரணம் செய்து திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், காங்கிரஸ் நிர்வாகி எஸ் சுரேஷ், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி குமரகுரு பரமகுரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், சுரேஷ், விக்கி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கூடாரவள்ளி திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் பெருமாள் கோவிலில் நேற்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று கூடாரவள்ளி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக நேற்று மாலை மாரியம்மன் கோவிலிலிருந்து மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்ற இன்று காலை ஸ்ரீ கண்ணன் ரங்கமன்னார் கோதை என்கின்ற ஆண்டாள் சுவாமிகளுக்கு வஸ்திரம் சாத்துதல், மாலை மாற்றுதல், யாகவேள்வி உள்ளிட்ட திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி, உபயதாரர் தர்பாரண்யமூர்த்தி, வாசுகி குடும்பத்தினர், ஆலய அறங்காவலர் குழு தலைவர் வீரப்ப கவுண்டர், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் கமலஜோதி, பொருளாளர் வரதப்பன், உறுப்பினர் கலையரசி, கண்ணன் மற்றும் நம்மாழ்வார் கங்கையரி சபை ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். புதுவை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள சூர்யா இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள சூர்யா இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் தைப்பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பள்ளியின் தாளாளர் விக்டர் விஜயராஜ் தலைமை தாங்கி விழாவை துவக்கி வைத்தார். பள்ளி முதல்வர் பெரிய நாயகி சிறப்புரையாற்றினார். விழாவில் முக்கிய நிகழ்வாக பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற கிராமிய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. பெற்றோர்களை ஊக்குவிக்கும் வகையில் கோலப் போட்டி நடைபெற்றது. சிறந்த கோலங்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. தட்டாஞ்சாவடியில் உள்ள சேக்கிழார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை தட்டாஞ்சாவடியில் உள்ள சேக்கிழார் அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் சமுதாய நலப்பணி திட்டம் இணைந்து பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. விழாவில் புதுப்பானைகள் மாணவர்கள் பொங்கலிட்டு கரும்புகள் வைத்து சூரிய பகவானை வழிபட்டனர். இந்தியாவில் வரவேற்புரை அறிவழகன் ஆசிரியர் கூறினார். தமிழ் ஆசிரியர் பாலபாரதி நோக்க உரையாற்றினார். சமுதாய நலப்பணி திட்ட பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் மதிவாணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவில் பழனி தலைமையாற்றினார். பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு கோலப்போட்டி மற்றும் நடன போட்டி நடைபெற்றது. இதில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டது. விழாவில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் முனுசாமி, நாகராஜ், கௌரி ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற கூடாரவள்ளி ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை பெற்றனர். அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் சன்னதியில் தர்பாரண்யமூர்த்தி, வாசுகி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கூடாரவள்ளி ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து சிறப்பு யாகம், பூர்ணாகுதி, புதிய வஸ்திரம் சாற்றி மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியும், அதைத் தொடர்ந்து மாங்கல்யம் அணியும் நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டு களித்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.